இந்த கடவுளுக்கு ரத யாத்திரை நடத்துவதற்கு கடவுளுக்கு ஒரு தேரோட்டம் மாதிரி தானே. அதை ஏன் இங்க உள்ள அரசியல் ஆற்றவர்களும் நீங்களும் எதிர்க்கிறீர்கள்? அத்வானியினுடைய ரத யாத்திரை அது எதிலே போய் முடிந்தது என்றால் 92 அயோத்தி மசூதி இடிப்பிலே போய் முடிந்தது. அதனாலதான் சொல்றேன், சங் பரிவார அமைப்புகள் எப்பொழுதுமே எதையாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க ரத யாத்திரைன்னு தொடங்குவாங்க. இந்த ரத யாத்திரை நடப்பதை முன்னிட்டு எங்கெங்கெல்லாம் கலவரம் நடந்திருக்கு? ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் இவர்களுடைய ஒவ்வொரு அசைவும். விநாயகரை அரசியலாக்கினார், ஹோலி பண்டிகையை வெறியாக்கி இருக்கிறார்கள். நாளைக்கு தீபாவளி வெறியானதா மாறும். இன்னும் இவங்க கொண்டாடக்கூடிய மத பண்டிகைகள் சொல்லிட்டு இவங்க கொண்டாடக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் பிற மதத்தின் மீதான தாக்குதலாக வெறுப்பாகத்தான் மாறும் என்பதுதான் இவர்கள் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு ராக்கெட் விடுறதுனா கூட தேங்காய் உடைச்சுதாங்க ராக்கெட் விடுறான். மக்கள் முன்னணி வாசகர்களுக்கு வணக்கம். ராமநவமி வருது 6ஆம் தேதி. அதை ஒட்டி தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல அயோத்தியாப்பட்டினம்ங்கிற பகுதியில இந்து முன்னணிங்கிற அமைப்பு ரத யாத்திரை நடத்துவதற்கான அனுமதி கோரியிருக்காங்க. அந்த ரத யாத்திரை நடத்துவதற்கு அரசு அனுமதியை மறுத்திருக்கு. நேரா உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க, உயர்நீதிமன்றமும் அனுமதி மறுத்திருக்கு. ஆனா இந்த அரசு தடை விதித்ததுக்கு எதிரான ஒரு வழக்கு நீங்க போட்டுக்கலாம், அதை அனுமதிக்கிறோங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த சூழல்ல இந்த ரத யாத்திரை ஏன் அரசாலும் தடுக்கப்படுகிறது? பல்வேறு அரசியல் ஆற்றல்களாலும் அதை தடுத்தாகணும்னு கோரப்படுது. அந்த விஷயங்களை பேசுறதுக்காக நாம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இந்த ரத யாத்திரை இதுக்கு பின்னால் உள்ள அரசியல், இந்த ரத யாத்திரை எதுக்காக நடத்தப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக நம்மோடு பேசுவதற்காக 2018ஆம் ஆண்டு ரத யாத்திரை, ராம ரத யாத்திரை என்ற பெயரிலே ஒரு ரத யாத்திரை வந்தது. அது பல்வேறு மாநிலங்களை கடந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்தது. தமிழ்நாட்டிற்கு மீண்டும் கேரளாவுக்கு சென்றது. அந்த ரத யாத்திரைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு கட்டப்பட்டது. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த ரத யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார். அப்படியான சூழலில் அந்த கூட்டமைப்பை, காவி பயங்கரவாத எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்ற அந்த கூட்டமைப்பை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளரான தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலேமா தலைமை குழு உறுப்பினருமான தோழர் மீதா பாண்டியன் அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு இந்த ரத யாத்திரை பத்தி விவாதம் போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலையும் முன்னாடி எல்லாம் விவாதங்கள் நடந்திருக்கு. பல்வேறு அரசியல் இயக்கங்கள் இதற்கு எதிரான, இந்த ரத யாத்திரைக்கு எதிரான பிரச்சார இயக்கங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த ரத யாத்திரை, ராம ரத யாத்திரையை இந்த தமிழ்நாட்டிலே நடத்தியாக வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சேலத்துல இந்த அனுமதி கோரி இருக்கிறாங்க ராமநவமி அன்று. இந்த கடவுளுக்கு ரத யாத்திரை நடத்துவதற்கு கடவுளுக்கு ஒரு தேரோட்டம் மாதிரி தானே. அதை ஏன் இங்க உள்ள அரசியல் ஆற்றவர்களும் நீங்களும் எதிர்க்கிறீர்கள்? நல்ல கேள்வி. பக்தர்கள் நடத்தக்கூடிய தேரோட்டம் அநேகமாக ஒவ்வொரு ஊரிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. நெல்லையப்பருக்கு திருநெல்வேலியில நடக்கிறது, மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில நடக்கிறது. திருவாரூர் தேரோட்டம் என்பது மிக பிரபல்யமான ஒரு விஷயம். இது போல தேரோட்டங்கள் ஏராளமாக நடைபெறுகிறது. அதற்கு யாரும் தடை கோருவதும் இல்லை, தடை விதிப்பதும் இல்லை. இப்ப வேற ஏதோ ரத யாத்திரைன்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன? அரசியல். அது பக்தி சம்பந்தப்பட்டதல்ல, அரசியல் சம்பந்தப்பட்டது. 90-91 வாக்கிலே அத்வானி தொடங்கிய ரத யாத்திரை, செங்கல் யாத்திரை, அதை ஒட்டிய நடத்தின ரத யாத்திரை
அந்த ரத யாத்திரை மிகப்பெரிய கலவரங்களை ஆங்காங்கே உருவாக்குது. அதனுடைய நோக்கமே மத வெறி அரசியலை விதைத்து செல்லுவது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்து சங்பரிவார் அமைப்புகள் கலவரங்களிலே ஈடுபடுவது, தாக்குதல்களிலே ஈடுபடுவது, இதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றியதுதான் அத்வானியினுடைய ரத யாத்திரை. அது எதிலே போய் முடிந்தது என்றால் 92 அயோத்தி மசூதி இடிப்பிலே போய் முடிந்தது. அந்த பாடம் என்பது மதச்சார்பற்ற சக்திகளுக்கு எப்பொழுதுமே உண்டு. 2000 திடீர்னு ஒண்ணு தொடங்கணும், ரகளைய தொடங்கணும்னா அவங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ரத யாத்திரை அப்படின்வாங்க. ஒரு ரதத்தை உருவாக்கி அந்த ரதம் வந்து நாங்க பல இடங்கள்ல போறோம், பக்தி சாமி அப்படின்னு அனுமதி கேட்டா காவல்துறை பயந்துகிட்டு அனுமதி கொடுத்துருவான், நீதிமன்றம் பயந்துகிட்டு அனுமதி கொடுத்துருவான். அவன் எதை கொண்டு வந்தாலும் அது சாமின்றுவான். அந்த அடிப்படையில் தான் 2018 அயோத்தியிலிருந்து ஒரு ரத யாத்திரை தொடங்குகிறது. விஎச்பி அதனுடைய பின்னணியாக இருந்தது. கேரளா வழியாக செங்கோட்டையிலே நுழைந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு ட்விஸ்ட் போட்டு அப்படி மீண்டும் திருவனந்தபுரத்துக்குள்ள போற பிளான் இருந்தது. அதை கண்டுபிடித்து தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கினோம். தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் அந்த ஒருங்கிணைப்பிலே பங்கெடுத்தார்கள். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இயங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தென் மாவட்டங்களிலே அனைத்து மாவட்டங்களிலும் அமைப்பு கட்டப்பட்டது. அந்த கூட்டமைப்பினுடைய அமைப்பு தென் மாவட்டங்கள் அனைத்திலும் கட்டப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், அது பாட்டுக்கு போகட்டும் என்று சொன்னார்கள். அது பாட்டுக்கு போனாலும் அது விளைத்து செல்லக்கூடிய மதவெறி என்பது மிக பெரியதாக இருக்கும். அது முளைவிட ஆரம்பித்தால் அது கலவரமாகத்தான் முடியும் என்பதற்கு ஒவ்வொரு அசைவிலும் சங்பரிவாருக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அன்றிலிருந்து இன்று வரை பாசச எதிர்ப்பிலே முனைப்பாக நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற முறையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லோரும் முயற்சித்தோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். எங்கிருந்தெல்லாம் கிளம்பினார்களோ, இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் செங்கல்பட்டிலே கைது செய்யப்பட்டார். அதுதான் முதல் கைது. பிறகு விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் கைது செய்யப்பட்டார். அனைத்து தலைவர்கள், தென்காசியிலே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும், திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி அவர்களும், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக முதல் நாள் இரவே கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்நாடு எங்கிருந்தும் கிளம்பிய அமைப்பு தோழர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். இது ஏதோ ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க போற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி செங்கோட்டையிலே 144 தடை உத்தரவை நெல்லை மாவட்ட கலெக்டர் போட்டாரு. சரி, ரத யாத்திரையை தடை செய்ய போறாங்களான்னு நினைச்சா 144 தடை உத்தரவு போராடுகிற எங்களுக்கு ரத யாத்திரைக்கு பாதுகாப்பு என்கிற நிலைப்பாடை அன்றைய அதிமுக அரசு முன்பே எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வரை தென்காசி செங்கோட்டையிலே கைதானோம். 3-4 மண்டபங்களிலே கைது செய்யப்பட்டவர்கள் அடைக்கப்பட்டார்கள். அனைவருமே அன்றைக்கு அந்த இடத்திலேயே மறியல் செய்து கைதானோம். இதுல ஒரு குறுக்கீடு, இந்த வரலாறு சொல்லும் போதுதான் சில விஷயங்கள் நினைவுக்கு வந்துச்சு. இப்ப அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ரத யாத்திரைக்கு எதிராக பிஜேபி அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் எதிராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த ரத யாத்திரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொன்னாங்க. சட்டமன்றத்துல கூட மிகப்பெரிய அமளி நடந்துச்சு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ரத யாத்திரைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார். இதெல்லாம் வந்து ஒரு பசுமையான நினைவா இருக்கு. அப்ப வந்து அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல வந்து முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடும்போது, ஏற்கனவே 2018 இது மாதிரியான ஒரு ரத யாத்திரை வந்துச்சு. அந்த ரத யாத்திரைக்கு எதிராக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. அந்த ரத யாத்திரையினால எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கல. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அதுக்கு எதிரான பிரச்சனையை கிளப்பினாரு, அதை வந்து பூதாகரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாருங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. நீங்க வந்து சொல்லக்கூடிய வரலாறு வேற ஒண்ணா இருக்கு. பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களும் அதை எதிர்த்து முன்னெடுத்த போராட்டம் சொல்றீங்க. இது எது உண்மை? தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களும் ஒன்றாக நின்றார். இறுதியாக சட்டமன்றத்திலே அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிம் அன்சாரி,
முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர். எல்லோரும் சட்டமன்றத்தில் இந்த ரத யாத்திரைக்கு எதிராக நடத்திய அந்த ரகளை இருக்கிறது, அதன் விளைவாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார், மறியல் செய்தார், கைது செய்யப்பட்டார். ஆக அதிமுக, பாரதிய ஜனதா இந்த இரண்டு அமைப்புகளை தவிர அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு போராட்ட களத்தில் நின்றார். எதற்காக? கேரளா வழியாக செங்கோட்டையிலே நுழைந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படி சுத்தி போட்டுட்டு ஏன் போகணும்? அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. கடலோர தொகுதிகளை கவனம் செலுத்துவது என்பது அவர்களுடைய நோக்கம். திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த 3 தொகுதிகளிலும் பார்ப்பீர்களே ஆனால் பாரதிய ஜனதா போட்டியிட்டு கொண்டிருக்கிற தொகுதிகள். அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் உண்டு. பக்தி என்பது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனாலதான் சொல்றேன், சங்பரிவார அமைப்புகள் எப்பொழுதுமே எதையாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க ரத யாத்திரைன்னு தொடங்குவாங்க. சமீபத்தில் அவங்க தொடங்கி இருக்கிற விஷயம் திருப்பரங்குன்றம் தர்காவை அகற்றுவோம் என ராஜாவும் ராம சீனிவாசனும் அண்ணாமலையும் அனைவரும் அவர்கள் ஒரு மதவெறி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்காக சென்னையிலே தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. மதுரையில அவர்கள் 144 இருக்கும் பொழுதே அனுமதி கொடுத்தார். மத நல்லிணக்க கூட்டமைப்பு மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை உருவாக்க அனுமதி கேட்ட பொழுது காவல்துறையும் அனுமதி மறுத்தது, நீதிமன்றமும் அனுமதி மறுத்தது. RSS இந்து முன்னணிக்கு 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுதே அனுமதி கொடுத்த நீதிமன்றம் மத நல்லிணக்க மாநாடு பேரணிக்கு அனுமதியை மறுத்தது. அதை தொடர்ந்து அவர்கள் சென்னையிலே தொடர்ச்சியாக அனுமதி கேட்கிறார்கள், திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி. அது சென்னையாக இருந்தாலும் சேலமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் இப்பொழுது ஒரு கலவர உருவாக்கம், ஒரு மதவெறி உருவாக்கம். அதன் மூலமாக இந்து பெரும்பான்மை வாக்குகளை தங்களை நோக்கி சாய்ப்பது. அது திருப்பரங்குன்றத்தை தொட்டாலும் சரி. மலையை காப்போம்னு இன்னைக்கு முழக்கம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு 10-20 நாளைக்கு முன்னாடிதான் அழகர் கோயில் மலையை வெட்டுறதுக்கும் அரிட்டாபுட்டி மலையை வெட்டுறதுக்கும் 5000 ஏக்கரை ஏலம் விட்டது இதே அரசாங்கம். 5000 ஏக்கரை மலையை வெட்டுறதுக்கு ஏலம் விட்ட அரசாங்கம் இப்ப மலையை காப்போம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவும் RSSம் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் அவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். சேலத்துல இருந்து இவங்க இப்ப கேட்பது ராமநவமி 6ஆம் தேதி. அதே 6ஆம் தேதி ராம நவமி அன்றுதான் ராமேஸ்வரம் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரார். அவருக்கு சென்னையில காங்கிரஸ் கட்சி கருப்பு கொடி காட்ட போறாங்க, மதுரையில சில அமைப்புகள் கருப்பு கொடி காட்டுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. நவமி, ராம நவமி என்பதை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். மீண்டும் ராமனை கையில் எடுக்கிறாங்க. மதுரையில ராமன் மார்க்கெட் ஒரு மாதிரி டவுன் ஆன உடனே திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் அப்படின்னு எடுத்தாங்க முருகனை. இப்ப மீண்டும் ராமன் நவமி அன்றைக்கு ஒரு ரத யாத்திரையை சேலத்துல கேட்கிறாங்க. எந்தெந்த வழியா போறதுன்னு கேட்கறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கு காவல்துறை. நீதிமன்றத்துல அவங்க மறுபடியும் கேட்பாங்க. அவங்க நம்புறாங்க, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய RSS செல்வாக்கு பெற்றவர்கள் என அவங்க நம்புறாங்க. அனுமதி கிடைக்கும் என அவங்க முழுமையா நம்புறாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா நீதிமன்றத்துல அவங்க முட்டுறாங்க. இதுல எடப்பாடி என்ன வக்காலத்து வாங்குறாருன்னா, 2018 அந்த ரத யாத்திரை அமைதியா போச்சு. RSS அமைதியான அமைப்பு தான். கடந்த 100 ஆண்டு கால வரலாறு என்பது எங்கே கலவரம் நடந்தது. முதலிலே ஒரு படுகொலை அரசியலை நிறைவேற்றியது RSS தான். மகாத்மா என்று போற்றப்பட்ட கரம்சந்த் காந்தியை படுகொலை செய்து தன்னுடைய கணக்கை தொடங்கியதுதான் RSS சங் பரிவார அமைப்புகள். அவர்களுடைய அமைதி லட்சணம் உலகத்திற்கே தெரியும். 3 முறை இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட அமைப்பு RSS. இந்தியாவினுடைய பிரதமராக ஆவது வரை மோடிக்கு அமெரிக்காவிற்குள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது, தடை. இது போல தடை செய்யப்படக்கூடிய அமைப்புகளாகவும் தடை செய்யப்படக்கூடிய தலைவர்களாகவும் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 ஆட்சி காலத்துல RSS அலுவலகத்துக்கு செல்லாத மோடி, பிரதமர் மோடி கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னே முதல் முறையாக RSS அலுவலகத்திற்கு போயிருக்கிறார். RSS என்பது பாரத கலாச்சாரத்தினுடைய அடையாளம் என சொல்லுகிறேன். எங்களை பொறுத்தளவு தமிழ் பண்பாடு வேறு, கேரள மலையாள பண்பாடு வேறு, கன்னட பண்பாடு வேறு,
வங்காள பண்பாடு வேறு, அசாமிய பண்பாடு வேறு, காஷ்மீர் பண்பாடு வேறு. எங்கே RSS பாரத பண்பாடு இருக்கேன்னு நமக்கு தெரியல. அவர்கள் புதிதாக ஒன்றை கட்டமைக்க விரும்புகிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சுரண்டுவதற்கு கடன்களை ரத்து செய்வது, கோடி கோடியாக பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவது, அதை மறைப்பதற்காக இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றை இந்தியாவை உருவாக்கி கார்ப்பரேட் முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகள் சுரண்டுவதற்காக அதற்கான களத்தை அவர்கள் உருவாக்குகிறார். இந்த ரத யாத்திரை, ராம ரத யாத்திரைங்கிறதை கலவரத்துக்காக தான் அவங்க திட்டமிடுறாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நீங்க இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் மேல வைக்கிறீங்க. எது வரைக்கும் நடந்த ரத யாத்திரை இன்னைக்கு வட இந்தியாக்கள்லையும் கர்நாடகால பக்கத்துல இருக்க கர்நாடகால கூட ராமநவமி அன்னைக்கு ரத யாத்திரைகள் நடக்குது, ஊர்வலங்கள் நடக்குது, பேரணிகள் நடக்குது, பெரிய திருவிழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ராமநவமியை முன்னிட்டு, இந்த ரத யாத்திரை நடப்பதை முன்னிட்டு எங்கெங்கெல்லாம் கலவரம் நடந்திருக்கு, இதுல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? வேல் யாத்திரை நடத்தினார்கள், எல்முருகனை முன்னிறுத்தி யாத்திரை நடத்தினார்கள். அனைத்துமே அரசியல் சொல்றாங்க. மக்களினுடைய மத உணர்வை, கடவுள் நம்பிக்கையை மத வெறியாக கன்வெர்ட் பண்ணுவது என்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ரத யாத்திரையுடைய நோக்கம். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெரு தெருவா திடீர்னு முளைச்ச புதிய ஆட்டோக்கள்ல ராமர், லட்சுமணர், அனுமார் படங்கள் போட்ட சின்ன சின்ன குட்டி ரதங்கள் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் உலாவிட்டு இருக்கு. பிச்சை எடுத்துக்கிட்டு அலையிற மாதிரி தெரியும் பாக்குறது. பூரா ஃப்ரெஷ் புது ஆட்டோக்கள். நான் பல இடங்களில் புகைப்படமே எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆட்டோக்கள் பூராமே அதுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பாடல்கள், இந்தி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல இருக்கிற எவனுக்கும் தமிழ்நாட்டுல புரியாது. அது அப்படியே குறுக்கும் நெடுக்கும் போய்கிட்டே இருக்கும். வீதிகள்ல, பஜார்ல, கடை வீதிகள்ல அது போய்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு நோக்கம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. மக்களிடம் பக்தி இருக்கிறது, மக்களிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த கடவுள் நம்பிக்கையை நிறுவனமாக்க வேண்டும். அந்த கடவுள் நம்பிக்கையை நிறுவனமாக்கி வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும். தலைகீழ நின்னாலும் தமிழ்நாட்டில் அவர்களால வாக்கு வங்கியை சேகரிக்க முடியல. அதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பிடிச்சுக்கிறான், அதிமுகவை இழுத்து பிடிக்கிறான், விடாப்பிடியா பிடிச்சு தொங்குறான், சாதி சங்க தலைவர்கள் எல்லாம் தன்னோட இணைச்சுக்கிறான். அவன் ஒரு இங்க பெரிய தில்லுமுள்ளு அரசியலை தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா செய்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு துணை செய்கிற வகையில தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே இது போல விநாயகர் வர்றாங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும். இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. அது பக்தி. விநாயகர் சதுர்த்தி என்பது வீட்டுக்குள்ள களிமண் பிள்ளையார் வச்சு தொந்தியில இருக்கிற 25 பைசா காசுக்காக பசங்க 3வது நாள் அதை தூக்கிட்டு போய் கம்மாயிலையும் ஆத்துலையும் கரைச்சது என்பது எல்லோருக்குமே தெரியும். அது பக்தி. இன்றைக்கு வீதி வீதியாக ஒரு பிள்ளையார் சிலையை ஒரு வீதியில வச்சா 10,000 ரூபாய் கொடுக்க அவன் தயாரா இருக்கான், 20,000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கான். பெரிய பிள்ளையார வைக்கிறதா, நீ வைக்கிறதா, நான் வைக்கிறதா என்கிற போட்டி என்பது உருவாகியிருக்கு. தலித் பாக்கெட்ஸ் உட்பட பிள்ளையார் சிலைகள், பிரம்மாண்டமான சிலைகளை சங் பரிவார அமைப்புகள், பாரதிய ஜனதா, RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அமைப்புகள் இறக்குறாங்க. விநாயகர் என்பது இன்றைக்கு ஒரு அரசியல் அடையாளமாக மாறி இருக்கிறது. ராமர் என்பதும் ஒரு அரசியல் அடையாளமாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அயோத்தி மசூதி இடிப்பிற்கு ராமர் என்கிற அந்த அடையாளம், வில்லேந்தி அந்த அடையாளம் ஒரு மிகப்பெரிய கலவர அடையாளமாக ராமர் இருந்தார். அந்த ராமரின் பெயரால் ராமநவமி அன்றைக்கு அவர்கள் சின்ன ரத யாத்திரையாக இருந்தாலும் சரி, பெரிய ரத யாத்திரையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரத யாத்திரை என சொல்ல வந்தார்களே. ஆனால் ராமரை இன்னும் கடவுளாகலாம் இங்க பெரும்பாலான சமூகம் ஏத்துக்கிறது. ராமாயணம் ஒரு காப்பியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ராமர் என்பது அந்த காப்பியத்தினுடைய கற்பனை நாயகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ராமன் கற்பனை நாயகன் காட்டுக்கு போனான், அரசாட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டான், தசரதை அனுப்பி வச்சாரு, காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் அவரு பொண்டாட்டி சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு ராவணன். அப்புறம் ராவணனை ராமன் அனுமன் உதவியோடு மீட்டான். மீட்டுட்டு வந்த உடனே சந்தேகம் வந்துடுச்சு, பொண்டாட்டியை தீயில இறக்குறான். தீயில இறங்கி அந்த அம்மா தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறாங்கன்ற மாதிரியான கதைகள் இருக்கணும். கடைசியா ஆத்துல விழுந்து செத்து போனான் ராமன். அந்த கதையை யாருமே பேசுறது கிடையாது. தற்கொலை செய்து கொண்ட ராமனுடைய கதை தான் கடைசியாக முடிகிறது. ஆனால் ராமனை ஒரு நாயகனாக முன்னிறுத்துவது என்பது, கடவுளாக மாற்றுவது என்கிற ஒரு செயலை இன்றைக்கு RSS, பாரதிய ஜனதா
இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறார். ராமரை ஒரு அடையாளமாக, இவர்களுடைய வாக்கு வங்கி அடையாளமாக ராமரை மீண்டும் நிறுத்துவதற்கு நாடு முழுவதும் நிறுத்திட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. ராமேஸ்வரத்துல பாலத்தை திறக்கணும். உங்களுக்கு 5ஆம் தேதி இல்லையா, 4ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி இல்லையா, ராம நவமி அன்னைக்கு மோடி வந்து பாலத்தை திறக்கிறார். அவர்களுக்கு கடவுள் என்பதுதான் அரசியலுக்கு ஆயுதமே. நீங்க பல அரசியல் கட்சி மேடைகள்ல போய் நீங்க பார்க்கலாம். அந்த அரசியல் கட்சி மேடைகள்ல வளர்ச்சி பற்றி பேசுவார்கள், எதிர்கட்சி பற்றி பேசுவார்கள், வரலாறை பற்றி பேசுவார்கள், மொழி போராட்டத்தை பற்றி பேசுவார்கள், இங்க இருக்கிற சாதியை ஒழிக்க வேண்டும் பேசுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடையில மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய வெறுப்பை கக்குவதை நீங்கள் பார்க்கலாம். சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை தூண்டி விடுவதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ பாதிரிமார்களை பாவாடைகள் என கிண்டல் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். மத அரசியல், ராமரை முன்னிறுத்தி, கடவுளை முன்னிறுத்தி, பிற மதங்களை புறக்கணிக்கக்கூடிய, வெறுப்பை கக்கக்கூடிய, அவர்களை அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான செயலை செய்யக்கூடியதை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி மேடைகளுக்கும் போனால் இந்து முன்னணி மேடையும் பாரதிய ஜனதா கட்சி மேடையும் ஒன்றாக, இந்து மக்கள் கட்சி மேடையும் பாரதிய ஜனதா கட்சி மேடையும் ஒன்றாக. அன்றைக்கு இந்து முன்னணி நடத்திய திருப்பரங்குன்றம் அந்த கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துல எச் ராஜா பேசுகிறான், இது போன்ற நிகழ்ச்சிகள் 2026 வரை நடக்க வேண்டும் என சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று அர்த்தம். நாங்கள் மீண்டும் ஒரு அயோத்தியை திருப்பரங்குன்றத்தில் உருவாக்குவோம்னு சொல்றாங்க. ஏன்? அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் தேர்தல் வாக்கு வங்கிக்காக பயன்படுகிறது என்பதை அவர்களே மேடையிலே பேசுகிறார்கள். நீங்க எல்லோரும் உறுதியா இருங்க, 2026 இந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் திராவிட இயக்க கட்சிகளை, திராவிட இயக்க கூட்டணியை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அனைத்தும் அரசியலுக்கே தான். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் இவர்களுடைய ஒவ்வொரு அசைவும், அது சேலத்திலே தொடங்கினாலும் சரி, மதுரையிலே தொடங்கினாலும் சரி, சென்னையில அவர்கள் அனுமதி கேட்டாலும் சரி, எங்கே அவர்கள் அனுமதி கேட்டாலும் அவர்களுடைய நோக்கம் என்பது அரசியல், அரசியல், அரசியல். மதம் என்பது அவர்களுக்கு அரசியல். பல பேருக்கு பெரியார் சொல்லுவார், பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்துன்னுவார். உனக்கு தேவையா ராமர்? உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க, கும்பிடு, ராமரையும் கும்பிடு, லட்சுமணனையும் கும்பிடு, அனுமாரையும் கும்பிடு, எல்லாரையும் கும்பிடு, உன் இஷ்டம். அதை தடுப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஒரு காப்பிய நாயகனை கடவுளாக வணங்குவதற்கு உனக்கு உரிமை இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா என்பதோடு சம்பந்தப்பட்டது அது. ஒரு காப்பிய நாயகனை நீ கடவுளாக்க முடியாது. ராவணனை கடவுளாக்க முடியுமா? ராவணன் ஒரு காப்பிய நாயகன், ராவணனை கடவுளாக்க முடியாது. அவள் ஒரு காப்பிய நாயகன், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த விஷயங்கள். ஆனால் அவர்கள் கும்பிட உரிமை இருக்கா? வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடு, உன் உறவினர் எல்லாம் கூட்டுக்குள்ள உன் வீட்டுக்குள்ள பஜனை பண்ணு, அதை யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள். எதை எடுத்தாலும் நான் வீதிக்கு கொண்டு வருவேன், எதை எடுத்தாலும் நான் மேடைக்கு கொண்டு வருவேன், அனைத்தையும் நான் அரசியலாக்குவேன். இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல நீதிபதிகளுக்கு இது புரிவது கிடையாது. பக்தி அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க, ஆனால் அந்த நோக்கம் என்பது அந்த மேடையிலே அவர்கள் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு. திருப்பரங்குன்றத்துக்கு 144 தடை உத்தரவு இருக்கும் போது மேடையில எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா அனுமதி கொடுத்தாங்களோ அந்த மேடையில தான் நாங்கள் இங்கே அயோத்தியை உருவாக்குவோம்னு ராஜா பேசினா நீதிமன்றம் வாலண்டியரா வந்து வழக்கு போடுச்சா? இல்ல. மற்றவங்க பார்வைக்கு அது திருப்பரங்குன்றம் முருகன் பக்தி சம்பந்தப்பட்ட கூட்டம். அவர்களை பொறுத்தளவு அது 2026 தேர்தல் கூட்டம். தெளிவா இருக்காங்க அவங்களை பொறுத்தளவு. நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது வித் கண்டிஷன். காவல்துறை அனுமதி கொடுக்குது, 144 இருக்குன்னு வேண்டாம் அப்படின்னு மறுத்த காவல்துறை வேறு வழி இல்லாமல் நீதிமன்றம் ரொம்ப புத்திசாலித்தனமா அனுமதி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் காவலுக்கு. அங்கு எதை பேசக்கூடாதுன்னு நீதிமன்றமும் காவல்துறையும் சொல்லுச்சோ அததான் மேடையில பேசுறான் அவன். அவனுக்கு மேடை என்பது, இந்து மதம் என்பது, கடவுள் என்பது அரசியல். ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு அதுக்கு நம்பிக்கை. நம்பிக்கையை அரசியலாக்குவது, பக்தியை அரசியலாக்குவது, அனைத்து மேடைகளிலும் பக்தியை அரசியலாக பேசி பிற மதத்தினர் மீது வெறுப்பை உருவாக்குவது என்கிற
நாடு தழுவிய அளவிலே இந்த வேலையை செய்ய நடக்க ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுன்றது அவங்களுடைய கும்மாளமாக இருந்தது ஒரு காலத்துல. வட மாநிலத்து இளைஞர்கள், குஜராத் இளைஞர்கள் அவர்கள் குஷியாகவும் கும்மாளமாகவும் வண்ண பொடிகளை தூவி ஒருத்தனுக்கு ஒருத்தையும் அப்பிக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க. இதெல்லாம் நான் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அதான் ஹோலி பண்டிகை. இந்த ஆண்டு ஹோலி பண்டிகையை நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்குள்ள போறாங்க. மசூதிகளுக்குள்ள என்ன இருக்கான்? மசூதிகளுக்குள்ள போய் எதுக்கு நீ ஹோலி பண்டிகையை கொண்டாடுற? இஸ்லாமிய குடும்பங்கள் வண்டிகள்ல போறாங்க. அவங்களை நிறுத்தி அந்த வண்ணப்பொடிகளை இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் மேல அப்புறம் ஒரு வன்முறை வெறியாட்டமாக ஹோலி பண்டிகையை வட மாநிலங்களிலே நடத்தி இருக்கிறாங்க. ஆக பண்டிகைகள் கூட வருங்காலத்துல இவர்களுக்கு வெறியானதாக தான் மாறும். இப்ப விநாயகரை அரசியலாக்கினார், ஹோலி பண்டிகையை வெறியாக்கி இருக்கிறார்கள். நாளைக்கு தீபாவளி வெறியானதா மாறும். இன்னும் இவங்க கொண்டாடக்கூடிய மத பண்டிகைகள் சொல்லிட்டு இவங்க கொண்டாடக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் பிற மதத்தின் மீதான தாக்குதலாக வெறுப்பாகத்தான் மாறும் என்பதுதான் இவர்கள் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மக்கள் கட்சி இப்ப அனுமதி கேட்டிருக்கான். இந்த நீங்க சொல்ற சேலம் விவகாரம் சென்னையில அதுவும் போட்டிருக்கா போஸ்டர்ல, இந்து மக்கள் கட்சியினால ஹிந்து மக்கள் கட்சி அவன் அனுமதி கேட்டிருக்கான். காவல்துறை மறுத்துருச்சு, நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கிறான். இனி அது விவாதமாகும். அவங்க பக்திக்காகத்தானே கேட்கிறாங்கன்னு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வருவான். ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணுவதற்கான அரசு வழக்கறிஞர்கள் இல்ல. பெரும்பாலான வழக்கறிஞர்கள் RSS செல்வாக்குக்கு ஆளாயிருக்கான். பதவி கிடைக்கும், அடுத்து ஜட்ஜா போகலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போகலாம் என்ற ஆசை என்பது நீதிபதிகளுக்கும் உருவாயிருக்கு, வழக்கறிஞர்களுக்கும் உருவாயிருக்கு. இதோட விளைவு என்பது இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும், நீங்க இப்ப ராமநவமி வருது, யாருக்கு தெரியும் ராமநவமி? தமிழ்நாட்டுல இதுவரை பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் தெரிஞ்சிச்சு கிராமத்துல இருக்கவங்களுக்கு. அமாவாசை தெரியும், பௌர்ணமி தெரியும், தைப்பூசம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச இந்த 4 தான்: அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூசம், பங்குனி உத்திரம். இதை தாண்டி வெறுசாத்து கிராமங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகையாக கிராமங்கள் வரை கொண்டு போறான். கோயில்கள்ல, கிராம கோயில்கள்ல பூரா காவி கொடியை கட்டி தொங்க விட்டுருக்கான். குலதெய்வ வழிபாட்டு கோயில்கள்ல கூட ஐயரை கொண்டு நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான். சாஸ்திரோர்த்தமா சான்ஸ்கிரிட்ல நம்ம பூஜை பண்ணோம்னா ஐயர் நேரடியா வாங்கிக்கிடுவாரு. தமிழ் தெரியாத சாமியா தான் இருக்கு எல்லா சாமிகளுமே. சான்ஸ்கிரிட் பேசக்கூடிய சாமிகளாக மாத்துறதுக்கு முயற்சி செய்யறான். ஏனென்றால் ஐயரை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு, ஐயங்காரை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு. பூணூல் சாம்ராஜ்யத்தை குடும்பங்களிலும், குடும்ப விழாக்களிலும், கோயில் விழாக்களிலும் கொண்டு வருவதன் மூலமாக சனாதனம் என்பது உயிரோட்டமாக சமூக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கு. சனாதனம் அரசியல் களத்துல விவாதமா மாறி இருக்கு. ஆனால் சமூக வாழ்க்கையில சனாதனம் என்பது கோயில் விழாக்களிலும் வீட்டு விழாக்களிலும் அது குடிகொண்டிருக்கு. அதை காலி பண்ணாம நீங்க ராமநவமி வர்றதுன்னா நீதிமன்றம் கேட்கக்கூடாது, மக்கள் கேட்கணும். எதுக்குடா நீ ரத யாத்திரை நடத்துற? ராமரை தூக்கிட்டு ஏண்டா தெருவில் வரேன்னு பொதுமக்கள் கேட்கணும். அப்படி கேட்கிறவங்களாக மாறணும். ஏண்டா வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளையார வீதியில இவ்வளவு பெரிய பிள்ளையார கொண்டு கம்மாயிலையும் கடல்லையும் கரைச்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னு யார் கேட்கணும்னா பப்ளிக் கேட்கணும். தண்ணி அடிக்க காசு கிடைக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் இன்னைக்கு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சியின் பெயர்ல பிள்ளையார் சிலைகளை கொண்டாந்து இறக்குற பக்தி அற்ற செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. அது அனைத்தும் அரசியல். அது RSS செய்வது அரசியல், இந்து முன்னணி செய்வது அரசியல், இந்து மக்கள் கட்சி அனுமதி கேட்பது அரசியலுக்காக. பாரதிய ஜனதா அரசியல் வாக்கு வங்கியை தயாரிப்பதற்காக உதவிகரமாக செயல்படுவதுதான் RSS சங் பரிவார அமைப்புகளுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நாமும் அரசியலுக்கு உதவிகரமாக பண்பாட்டு செயல்பாடுகள், சனாதன பழக்க வழக்க எதிர்ப்பு செயல்பாடுகளை குடும்பங்கள் மத்தியிலும் வீதிகள் மத்தியிலும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஜனநாயக அரசியலை பலப்படுத்துவதற்கு ஒரு சனாதன எதிர்ப்பு பண்பாட்டு செயல்பாடுகள் வளர வேண்டும். ராமநவமிகள், பிள்ளையார் சதுர்த்திகள், இன்னும் பல விழாக்கள் இவர்கள் நடத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முட்டுக் கொடுக்கிற வேலையைத்தான் எடப்பாடி போன்றவர்கள் செய்கிறார்கள். அன்னைக்கு சும்மா போச்சு, இன்னைக்கு சும்மா தானே போக விடுங்கன்னா கூட்டணி சேர போறாங்கன்னு அர்த்தம். அடுக்கடுக்கா இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இந்த இந்து அமைப்புகளும்
எல்லாமே வந்து பாரதிய ஜனதாவோட வாக்கு அரசியலுக்காக தான் எல்லா வேலைகளையும் பண்றாங்க, எல்லா விழாக்களையும் பண்றாங்க. இந்த விழாக்களை வந்து கலவர பூமிகளாக மாற்றுறாங்க, வெறியாட்ட கூட்டங்களை உருவாக்குறாங்கிற மாதிரியான நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இப்ப பார்த்தா இந்த இந்து அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு அஜெண்டாக்களை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து இது மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கண்கூடாக பார்க்க முடியுது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மக்களை வந்து பக்தியை வந்து அரசியலா மாத்துறதுக்கான, அமைப்பா மாத்துறதுக்கான அனைத்து வேலைகளையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க களத்துல. இப்ப இந்த ஊர்வலங்களை தடுக்கணும் சொல்லக்கூடிய உங்களை போன்ற அமைப்புகள், இது போன்ற அரசியலை வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலை பேசக்கூடிய திமுக போன்ற கட்சிகள், இதற்கு எதிராக மக்கள்கிட்ட போய் என்ன வேலையை இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்? பெரியாரை ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய அமைப்புகள் வேற, திமுக வேற. என்னை பொறுத்தளவு மிக கராராக நீண்ட காலமாக நிலைப்பாட்டில் இருக்கேன். அது அரசியல் கட்சி. அரசியல் கட்சிக்கு தேவைன்னா அது பெரியாரையும் பயன்படுத்தும், தேவைன்னா ராமரையும் கூட பயன்படுத்தும். அரசியல் கட்சிகளை பொறுத்தளவு அதெல்லாம் கடந்த கால வரலாறுகளை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். மதவெறி எதிர்ப்புல நிக்கிற தமிழ்நாட்டுல ஓரளவு நிக்கிறாங்க என்பதோடு சரி. ஆனா நான் சொன்னேன், 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுது மதவெறி அமைப்புகளுக்கு அனுமதி கொடுக்குகிற நீதிமன்றம், அரசு வழக்கறிஞர், மத நல்லிணக்க முயற்சிகளுக்கு அதே நீதிமன்றத்திலே அரசு வழக்கறிஞர் அனுமதி கொடுக்க தயாராக. அரசு வழக்கறிஞர், அரசோட நிலைப்பாட்டுல நின்றுட்டு பேசுற வழக்கறிஞர் தயாரா இல்லை என்பதுதான். பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய தளத்தில் நின்று பண்பாட்டு செயல்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் மக்களை சந்திக்க வேண்டிய, மக்கள் மத்தியில ஒரு பண்பாட்டு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. அது நீண்ட காலம் அது இல்லாததனுடைய விளைவுதான். ஒரு பிரச்சனை வந்துச்சா ஒரு 50 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது. அதுவும் இன்னைக்கு அரசியல் என்பது இணைய அரசியலாக மாறி போயிடுது. இணையத்துல 4 கத்திட்டோம்னா நாம் அரசியல் பண்ணிட்டோம்ன்ற ஒரு மனோநிலை என்பது கிட்டத்தட்ட முற்போக்கு அமைப்புகளுடைய களமாக மாறிடுச்சு. ஒரு 100-200 சமூக ஊடகங்கள் இருக்கு. அதுல ஒரு பதிவு போட்டா ஒரு இன்னைக்கு திருப்தி ஒரு அரசியல் கடமையை முடிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கிராமங்கள்ல, இன்னைக்கு சாதாரண கிராமங்கள்ல இன்னைக்கு இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் RSS ஆட்களும் இறங்கி பணியாற்றுகிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்றால் 5 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் காலத்துல போய் மக்களை சந்திக்கிறது மட்டும் போதாது. நாம் கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எது சனாதனம், எது சனாதன எதிர்ப்பு. ஒரு காலத்துல பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வர பெரியார் தொடங்கிய இயக்கம் 3 தலைமுறையாக ஒரு சமூக இயக்கமாக மாறியது. அதே போல பார்ப்பனர் அல்லாத திருமணங்கள் என்பது ஒரு சமூக இயக்கமாக மாறியது. இன்றைக்கு அடித்தட்டில் இருக்கிற அருந்ததியர்கள் வரை பார்ப்பனரை வைத்துத்தான் வீடு திறக்க வேண்டும், பார்ப்பனர்களை வைத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும், பார்ப்பனர்களை வைத்துதான் கருமாதி செய்ய வேண்டும் என்கிற மனோநிலை வந்திருக்கிறது என்றால், அந்த மனோநிலை என்பது சமூக அங்கீகாரம் என்பது ஏதோ பார்ப்பனர்களை அழைச்சாதான் என்கிற ஒரு பொய்யான தோற்றம் இருக்கிறது. இவைகளுக்கு எதிராக கிராம மட்டத்துல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதுல அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் தான் இவங்களை எல்லாம் வளர்த்து விட்டது. அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு இவங்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. வெறும் அரசியல் களத்தில கோரிக்கைகளுக்கான ஆர்ப்பாட்டம் மட்டுமே தீர்வாக அமையாது. அது ஒரு புறம் நடக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னதுதான், அரசியல் களத்தில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கருத்தியல் பண்பாட்டு தளத்துல இதற்கான வேலைகள் அவன் எப்படி செய்யறான்? பிஜேபிக்கு துணை செய்கிற வகையில சங் பரிவார அமைப்புகளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பிஜேபிக்கு தான் உதவியா இருக்கு. அன்னைக்கு திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியை முன்னெடுத்தவங்க இந்து மக்கள், இந்து முன்னணி. ஆனா மேடையில் நின்னவே ராஜாவும் ராம சீனிவாசனும். யாருக்காக அவன் அதை செய்யறான்? திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி அவன் யாருக்காக செய்யறான்? பிஜேபிக்காக செய்யறான். அது போல பண்பாட்டு செயல்பாடுகள் ஜனநாயக அரசியலை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பண்பாட்டு செயல்பாடுகள் சாதி ஒழிப்பு அரசியலை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சாதி என்கிற அந்த மனோபாவத்திற்கு எதிராக பண்பாட்டு களத்திலே வேலை செய்யணும். மதம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதை அரசியலுக்கு அனுமதிக்க கூடாது என்கிற மனோபாவத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணும். அது மதவெறி எதிர்ப்பு அரசியலுக்கு பயன்படும். பாசிசம் என்பது கொடூரமானது. பாசிசம் என்பது எதிரியை கட்டமைத்து அந்த எதிரியை அவன் நம்முடைய சக மக்களாக இருப்பான். இஸ்லாமியர்கள் நம்முடைய சக மக்கள், வழிபாட்டால் அவன் இஸ்லாமியர்கள், ஆனால் மொழியாலும் இனத்தாலும் தமிழர்களாக இருக்கிறான். அவர்களை எதிரியாக கட்டமைக்கும் பொழுது அவன் எதிரி அல்ல, என்னுடைய சகோதரன் என்கிற சிந்தனையை உருவாக்குவது, இவையெல்லாம் பண்பாட்டு செயல்பாடுகள்.
இவையெல்லாம் பண்பாட்டு செயல்பாடு. ஒரு பெண்ணை வைத்துத்தான் குடும்ப சாதி காப்பாற்றப்படுகிறது. ஒரு பெண் தன்னுடைய துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெற்றவள். அவ எதை வேணாலும் தேர்வு செய்யலாம். ஆனால் தன்னுடைய கணவனை தேர்வு செய்வதற்கு, தன்னுடைய காதலனை தேர்வு செய்வதற்கு உரிமை கிடையாது. ஆக பண்பாட்டு களத்திலே இந்த சிந்தனைகளை எல்லாம் உருவாக்குவது என்பது ஜனநாயக அரசியலை பலப்படுத்தும். பாசிசத்திற்கு எதிரான ஜனநாயக அரசியலை பலப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்ம பரவலா முன்னெடுத்தாதான் பாசிசத்துக்கு எதிரான ஜனநாயக அரசியல் பலப்படும். இல்லைன்னா ஜனநாயக அரசியல் என்பது அதிமுகவுக்கு எதிராக திமுகவை கொண்டாடுறது, பிஜேபிக்கு எதிராக திமுகவை கொண்டாடுறதுன்னு ஒரு கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டாடுவது மட்டுமல்ல, சமூகத்தை மாற்றி அமைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்ததுல பார்த்தா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இது பெரியாரோட மண்ணு, இந்த தமிழ்நாடு பிஜேபி RSS ஓட கருத்தியல் இங்க கால் ஊன முடியாது, RSS இங்க கால் ஊன முடியாது, எந்த ஒரு கலவரத்தையும் உருவாக்கிட முடியாதுன்னுட்டு தொடர்ச்சியா நாம எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தா மெதுவா மெதுவா வேறு கால் இல்ல வேறையே ஊனிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டுல காலகாலமாக இருந்த பழக்க வழக்கங்கள்ல கை வைக்கிறான். 95% மக்கள் ஆடு கோழி வெட்டி மாமிசம் சாப்பிடுபவர்கள். அவர்களை நீ இந்த நாள்ல சாப்பிட்டேன்னா தப்பு அப்படின்னு தன்னையே ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். அதுதான் சனாதனம் என்பது. காலகாலமாக மலை மேல இருக்கிற தர்காவை நான் அகற்றுவேன், அங்க ஆடு கோழி பலியிடாதேன்றான். ஆனால் முருகன் கோயிலேயே சேவல் வெட்டி சாப்பிட்டது, கோழி வெட்டி சாப்பிட்டதுன்ற பழக்க வழக்கங்கள் இருந்தது. இன்னைக்கு அது மாற்றப்பட்டிருக்கு, பார்ப்பனிய மயமாக மாறி இருக்கிறது. பல இடங்கள் பல விஷயங்கள் பார்ப்பனிய மயமாக மாறி. நீ ஒரு ராக்கெட் விடுறதுனா கூட தேங்காய் உடைச்சுதாங்க ராக்கெட் விடுறான். வானத்துக்கு போற ராக்கெட்டு, அந்த ராக்கெட்டை ஏவுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னா இந்து மத சடங்குகளை அவன் நிறைவேற்றுறான். அந்த அளவுக்கு இங்க அப்படியே வியாபத்து இருக்கு. நீதிமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா மசூதி கிடையாது, சர்ச்சு கிடையாது. ஆனா பிள்ளையார் கோயில் எல்லா நீதிமன்றத்திலையும் இருக்கு. அது எல்லா நீதிபதிகளும் ஏத்துக்கிறான். இவை எல்லாம் அப்புறப்படுத்தப்படணும். இவை எல்லாம் தான் சாட்சி பெரியார் இயக்கங்களின் தோல்வி. இவை எல்லாம் தான் சாட்சி கம்யூனிச இயக்க செயல்பாடுகளின் தோல்வி. இங்கே பண்பாட்டு தளத்துல ஒரு செயல்பாடு இல்லாததனுடைய விளைவு அவன் தெளிவா இருக்கான் பாருங்க. ராமநவமி அன்னைக்கு ரத யாத்திரை நடத்தணும்ன்றான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு வாரமாவது பிள்ளையார் ஊர்வலம் நடத்தணும்ன்றான். ஆனால் நம்மை பொறுத்தளவு காவல்துறை அனுமதி பெற்ற, நீதிமன்ற அனுமதி பெற்ற நிகழ்ச்சிகளுக்காக காத்து கிடக்கிறோம். ஆனால் வீதியிலே, தெருக்களிலே, வீடுகளிலே ஜனநாயக சிந்தனையை கொண்டு செல்வதற்கான, சுய சிந்தனையை, சுயமரியாதையை கொண்டு செல்வதற்கான முயற்சி என்பது இன்றைக்கு வலுவாக தேவைப்படுகிறது. களத்துல அதை எப்படி கொண்டு போறது? வாசிப்பு இயக்கங்களை எப்படி கொண்டு போறது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுடைய தியாகங்களை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போறது? பெரியார் இயக்கங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலிருந்து தன்னுடைய மறுப்பை தொடங்கி, தன்னுடைய மறுப்பை எங்க தொடங்குறான்னா அவன் குடும்பத்துல தொடங்குறான். அம்மா அப்பா எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? அப்பா அப்பாவை எதிர்த்து தொடங்குறான். உறவுகளை தொடங்குறான். அம்மா அப்பா சாவுல அவன் சடங்குகளை செய்ய மாட்டேன்னு தொடங்குறான். திருமணத்துல இப்படி பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன், உண்மையான பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன்னா அவன் முழுக்க இந்த சடங்குகளுக்கு எதிராக குடும்பங்களை, உறவுகளை பகைத்து கொண்டுதான் அவன் களத்துல நிற்கிறான். கருத்தியல் தளத்துல அது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்துது. உயிரோடு இருக்கும்போது கஞ்சி ஊத்தாதவன் செத்த பின்னாடி மொட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சாவு அன்னைக்கு பிறர் பேசுகிற ஒரு விஷயத்த அந்த சடங்கு மறுப்பு மனோபாவம் உருவாக்குது. இப்படி நீங்க நிறைய எடுத்துக்கலாம். பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவன் எதையெல்லாம் மாத்துறான்னு நினைக்கிறான். வெங்கடேச வீட்டுல இறப்பு நிகழ்ச்சியில இருக்கேன், குடும்பமே சடங்கு நிகழ்ச்சியில இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூப்பிடுறாங்க. அவர் இல்ல, நீங்க போங்க, நீங்க செஞ்சுக்கங்கன்னு ஒதுங்கி நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உறவுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை சபிச்சுக்கிட்டு தான் இருப்பான். தான் தேவைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிற்பான், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஒற்றை சடங்கு, தந்தையினுடைய இறப்பில் சடங்கு செய்யணும் என்கிற அந்த சனாதன மனோபாவம் இருக்கிறத அதற்கு புறம்பாக தள்ளி நிற்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, சங்கடமான விஷயம். அப்ப சனாதன பழக்க வழக்கங்களுக்கு எதிரான ஒரு இயக்கம். நான் கேட்கிறேன், எவ்வளவு பெண்களை நாம் தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறோம்? உருவாகி இருக்கிற பெண்களை எத்தனை பேர் மதித்து அந்த தலைமைக்கான இடங்களை கொடுக்கிறோம் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே மிகப்பெரிய கேள்வியாக நம் முன்னே நிற்கிறது என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும்.
ராமனை முன்னிறுத்தி நடத்தப்படக்கூடிய அனுமதி கோரக்கூடிய ரத யாத்திரைகளுக்கு பின்னால் உள்ள அரசியலையும், அதனால் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்கள், அதன் மூலமாக இந்த ரத யாத்திரையின் மூலமாக, இது போன்ற பண்டிகைகளின் மூலமாக இவர்கள் முன்னிறுத்தக்கூடிய பல்வேறு அரசியல் பின்புலம் கொண்ட கடவுள் நிகழ்ச்சிகள் பின்னால் எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை அரசியல் பின்புலத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் நம்மோட தெளிவாக விவாதித்தார் தோழர் மீதா பாண்டியன். அது மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு தேவைகள், இந்த சமூகத்தில் ஊறி கிடக்கிற பழமைவாதங்கள், இதை உடைத்தெறிவதற்கான பண்பாட்டு இயக்கங்களின் தேவை, இதையெல்லாம் விரிவாக நம்மோடு விவாதித்தார். தோழருக்கு நன்றி. மீண்டும் இதே போன்ற நிகழ்வில் நாம் தொடர்ச்சியாக சந்திப்போம். பல்வேறு விஷயங்களை, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான பல்வேறு கருத்தாளர்களை நாம் உரையாடுவோம். நன்றி தோழர்களே.